ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பார் தான். ஆக்சுவலாக நிறைய சாம்பார்னாலே டெய்லி எல்லார் வீட்லையும் வைக்கிறது தான். பட் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அம்மா வச்சா சாம்பார் ஒரு மாதிரி இருக்கும், எங்கள் அக்கா வச்சானா ஒரு மாதிரி இருக்கும், நான் வச்சா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் சாம்பார். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ஏன் மெத்தடில் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லா காய்கறிலாம் போட்டு கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு இன்றைக்கி வைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் எப்படி வைக்கிறேனோ அது மாதிரி நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பருப்பு வேணும்லாம் கிடையாது. நான் வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 50 கிராம் 100 கிராம் அப்படிலாம் கிடையாது. பருப்பு எடுத்து கழுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 தடவை பருப்பை கழுவி வச்சு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட என்னெல்லாம் போடுவேன்னு பாருங்களேன். ஒரு 5-6 பூண்டு. எப்போவுமே பருப்பு குழம்பு அந்த மாதிரி சாம்பாருக்கெலாம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டும் காயமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து கேஸ் ட்ரபிள். அதனால நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கணும். அடுத்தது கட்டாயமாக காயப்பொடி நான் சேர்ப்பேன். இதுலேயே வந்து காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாளிக்கும் போது நீங்கள் காயம் போட்டாலும் ஓகே தான். பட் இதில் பருப்பை வேகும் போது வாட்டர் வரவே மாட்டேங்குது. பருப்பு காயும் போது ஒரு 1/4 ஸ்பூன் காய பவுடர் இதுலேயும் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்ன பண்ணுவேன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்குவேன். நீங்கள் பச்சை மிளகா வந்து போடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்காது. பட் நான் இது வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது விசில் வந்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸில் வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே? போட்டாச்சா? இப்போ இது கூட என்னென்ன குழம்புக்கு என்னென்ன காய்கறி நான் எடுத்துருக்கேங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ முருங்கைக்காய்லாம் ரேட்டு செம்ம ரேட்டு. உங்கள் ஏரியாவில் என்னென்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உடச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த முருங்கைக்காய் வந்து 25 ருபீஸ், 25 ரூபா. ஆனால் எனக்கு வந்து சாம்பாருக்கெலாம் முருங்கைக்காய் போடுறது ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக முருங்கைக்காய் 25 ரூபா. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு வேளை அதாவது நாங்கள் இருக்கிறது சென்னையில் வந்து 25 ரூபா. கொஞ்சம் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாமே எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். சும்மா ஒரு 3 பீன்ஸு, ஒரு கேரட்டு. சரியா? இதெல்லாம் முதல்ல கட் பண்ணி வச்சுட்டு டக்குனு இதில் தாளித்து விடவும் இது நமக்கு அவிஞ்சு வரவும் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்துடுச்சு. இதை வந்து சைடில் உள்ள ஸ்டவ் அந்த இதில் மாற்றியாச்சு. இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டில் சும்மா இதை வந்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு அப்புறமா பண்ணுவேன். ஒரு சில நேரம் வதக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா வெறுமனையாகவே வேக வச்சு பண்ணியிருப்பேன். அது கூட நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த மாதிரியும் நான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்ய போகிறேன். கடைசியும் ஒரு தடவை தாளித்து ஊற்றுவேன். ஓகே? உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சா? இதை பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருப்பேனா. கொஞ்சம் இதில் வந்து கடுகு அது மாதிரிலாம் போட மாட்டேன். இதில் என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்களேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, பல்லாரி. அது வந்து ஒரு வெங்காயத்தை லைட்டாக கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். கூடவே வதங்குறதுக்கு இங்கே பாருங்கள், சாம்பார் வெங்காயத்தையும் இந்த பெருசாக இந்த மாதிரி போடுவேன். இது போடும்போது இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து 3 கிலோ 100 ரூபான்னு நினைக்கிறேன் சென்னையில். ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. இது லைட்டாக வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது அவியும் போது வெந்துடும் நல்லாவே. ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே? இது வதங்கும் போதே அந்த தக்காளியும் போட்டுருங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாமே நான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேனா. இந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் அப்படி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா என்னென்ன காய்கறி நீங்கள் இதில் அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வெறுமனே அந்த முள்ளங்கி வைக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. முள்ளங்கியெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும். அது மாதிரி முள்ளங்கி இருந்தால் வெறும் முள்ளங்கியை போட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்ன காய்கறினாலும் அது நம்ம இஷ்டம்தான். போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா காய் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு போயிருங்க. இந்த கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கிட்டுனா போதும். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டோம்னா அதுக்கு மேலே எனக்கு பருப்பு வெந்துட்டு. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடுங்க. சாம்பார் பொடி வந்து இங்கே பாருங்களேன், ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. ஓகே? இந்த சாம்பார் தூள் போட்டால் நமக்கு வந்து காரம் வந்து கட்டாயமாக காணாது. அதனால் நம்ம தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், ஏன்னா அதில் காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருப்போம். போட்டுட்டு இதை வந்து ஒரு வதக்கிக்கோங்க. வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருங்க. இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இது வரைக்கும் உப்பே போடலையா, இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுற வேண்டியதான். காய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இப்போ தான் காய் நல்லா வேகும். இப்போ நான் புளியை இன்னும் கரைச்சி ஊற்றலை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். காய் நல்லா ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும். ஸோ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க காயெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 70% நமக்கு வெந்துடுச்சு. எல்லாமே நல்லா ஒரு 70% வெந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மாங்காவை போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வந்து அந்தளவுக்கு புளிப்பு இல்லை. ஸோ நிறைய போடுறேன், ஒரு பாதி மாங்காய் போடுறேன். நீங்கள் வந்து மாங்காய் வந்து கம்மியாக போடனாலும் போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு போடனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா மாங்காய் டக்குன்னு நமக்கு வெந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாங்காவை போட்டிங்கன்னா தான் மாங்காய் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட முடியும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்கிற புளி. புளி வந்து நிறையா போடல, ஏன்னா மாங்காவும் போடுறோமா, ஒரு தக்காளி போட்டிருக்கோம், மாங்காய் போடுறதுனால கொஞ்சமாக தான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளியை வந்து நல்லா கரைச்சி உள்ள ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா நமக்கு காய் அந்த மாங்காய் அங்கெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்து வெந்துடுச்சுல, பார்த்துடலாமா? நல்லா வந்துச்சு. இந்த மிளகாவெல்லாம் லைட்டாக அப்படி ஒரு நசுக்கு மட்டும் வச்சுருங்க. சரிங்களா? நான் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இதை போட்டு ரொம்ப போட்டுலாம் மசிச்சிட்டு இருக்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ அழகாயிட்டுன்னு. நம்மளோட கணக்கை எனக்கு வந்து விசில் வந்த உடனே சிம் பண்ணிவிட்டு 6லேருந்து 7 நிமிஷம். ரொம்ப இதாகிட்டு பாருங்கள், சூப்பராகிடும். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு தாடனோடனே இதை தூக்கி அதுக்குள்ளே போட போகிறோம். கொதிக்கணும். இப்போ நமக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே இங்கே பாருங்கள், நான் போட்ட இந்த மாங்காய் வரைக்கும் நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பை வந்து உள்ளே சேர்த்துருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இனிமேல் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ இதில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை நம்ம கழுவி ஊற்றுறோம்ல, அந்த குக்கர், நமக்கு குக்கரை அப்படி நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பருப்பை வந்து கலக்கி விட்ருங்க. இப்போ வந்து இதுக்கு கட்டாயமாக உப்பு கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே உப்பு போட்டுருக்கோம். கொஞ்சமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப அவசரப்பட்டு போட வேண்டாம். நம்ம அதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான ஒரு நல்லா கொதிக்கணும். பக்கத்தில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி குழம்பு வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து குழம்பு சிம்மில் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து தாளித்து ஊற்றிடலாம். ஓகே, கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோடனையும் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வாசத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை கட்டாயமாக. நான் இதுலேயும் கொஞ்சமாக வந்து காயத்தை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் தான் நம்ம போட்டிருப்போம். கடைசியாக தாளிப்பில் நீங்கள் காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் காயத்தை சேர்த்துட்டு அந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணணும். இதில் என்ன பண்ணணும்னா, அங்கே பாருங்கள், கொத்தமல்லியை வந்து நம்ம இதில் தான் போடுவேன். அதில் எண்ணெயில் போட மாட்டேன். அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால ஓகே தான். கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும் இந்த வெங்காயம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நாங்கள் செய்கிற மெத்தட்ல எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துட்டா, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, மட்டன் கிரேவி, கொத்தமல்லி துவையல்,
அது கூட இன்றைக்கி நம்ம வச்சுருக்க சாம்பார் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். காய்கறி என்ன காய்கறி வேணாலும் எடுத்து போட்டு நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதான். சரிதா? அல்டிமேட்டாக இருக்கா? அதாவது சாம்பார் வாசனை எனக்கு அப்படியே மூக்க தொலைக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மட்டனும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்படி வெந்திருந்துச்சுன்னா தான் நமக்கு மட்டன் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி துவையல் கொஞ்சம் சேர்த்துட்டு, எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப பிடிச்சது கொத்தமல்லி துவையல். ஸோ எங்கள் வீட்டில் அடிக்கடி கொத்தமல்லி துவையல் செய்கிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.